அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நான் பார்க்க இருப்பது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை. என்னன்னா அது அமுக்ரா கிழங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த மூலிகை. இதற்கு பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க, வித்தானியா சோம்னிஃபரா என்று சொல்லப்படுகின்றது. இது பெரும்பாலும், அதாவது 100க்கு 95% பெரும்பாலான வியாதிகளுக்கு சித்தா மருந்துகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கிழங்கு இந்த கிழங்கு. இந்த வித்தானியா சாம்னிஃபரா என்று சொல்லப்படுகின்ற அமுக்ரா கிழங்கு பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கும் இது பயன்படுகின்றது. இந்த கிழங்கு கைப்பா இல்லாம குறிப்பிட்ட அளவு ஒரு இனிப்பு சுவையா இருக்கிறதுனால எல்லா மருந்துகளையும் இது பயன்படுகின்றது. இந்த கிழங்கு இதோட ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது இதனுடைய செய்கைகள் பாத்தீங்கன்னா, அதாவது உடல் உரமாக்கி, உடல் தேற்றி, அதாவது ஆண்மை பெருக்கி, சொல்ல போனா மனம் இழக்கி, தூக்கம் உண்டாக்கி, அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்றைய ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 4 hours 5 hours தான் தூங்குறாங்க. பாத்தீங்கன்னா ஒர்க் பாத்தீங்கன்னா 15-14 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா அதற்கு உண்டான தூக்கம் அவங்கள்ட்ட குறைவா இருக்கு. காரணம் என்னன்னா, எனக்கு தூக்கம் வரல, ஆழ்ந்த தூக்கம் வரல, இல்ல நான் ஃபுல்லா சாப்பிடுறேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன், நான் எந்த கவலையும் நினைக்கல, ஆனா தூக்கம் வரலம்பாங்க. அவர்களுக்கு இந்த மூலிகையானது ரொம்ப சிறப்பா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த அமுக்ரா கிழங்கினுடைய சூரணமானது டெய்லி ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் நம்ம பால்ல கலந்து இரவு தோறும், அதாவது சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து நீங்க ஹார்லிக்ஸ்டோ வேற ஏதோ கலந்து, அதாவது வேற ஊட்டச்சத்து உண்டான பொருள்கள் நீங்க கலந்து குடிப்பீங்க. அதற்கு பதிலா இந்த அமுக்ரா சூரணத்தை நீங்க ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து கொடுத்தாவே நல்ல தூக்கம் வரும். அதாவது இது பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்பேற்பட்ட இந்த அமுக்ரா, அதாவது நீங்க தூக்க மாத்திரை போடுறது போல இந்த அமுக்ரா கிழங்கு சூரணத்தை எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இது நரம்பியல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துகின்றது. காரணம் என்னன்னா, சில பேர் பக்கவாதம், ஹெமிப்ளீஜியா என்று சொல்லப்படுகின்ற பக்கவாதமா இருக்கட்டும், இல்ல பார்க்கின்சோனிசம் என்று சொல்லப்படுகின்ற நடுக்குவாதமா இருக்கட்டும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையெல்லாம் நடுங்கும், கால் நடை தடுமாற்றமா இருக்கும், பேச்சு தடுமாற்றமா இருக்கும், அதே மாதிரி ஒரு முகம் பாட்டும் அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வியாதிகளுக்கு பாத்தீங்கன்னா, நரம்பியல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த அமுக்ரா என்று சொல்லப்படுகின்ற அஸ்வகந்த லேகியமா இது வெளியில ப்ராடக்ட்ஸா வருகின்றது. இதை தினசரி 3 வேளை எடுத்துக்கிட்டா நம் உடம்பில் உள்ள ஏதாச்சும் ஒரு நரம்பியல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அது செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா டயபெட்டிக்னால ஏற்படுகின்ற நரம்பியல் சம்பந்தப்பட்ட நர்வ் வீக்னஸா இருந்தாலும் சரி, இந்த அஸ்வகந்தா அதாவது அமுக்ரா சூரணம் என்பதை நீங்க தினசரி 3 வேளை பால்லயோ இல்ல தேன்லயோ கலந்து சாப்பிட்டீங்கன்னா மசில்ஸ் தசையும் நல்லா வளர்ச்சி பெறும், அதே மாதிரி நரமும் நல்லா உறுதி பெறும். அதற்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், செய்கை உடல் உரமாக்கி உடல் தேற்றி, அதாவது இருக்கிற நோயை போக்கிட்டு இனிமே வருங்காலத்துல எந்த ஒரு நோயும் வராம இருக்கிறதுக்கு இந்த அமுக்ரா கிழங்கு பெரிதும் உபயோகமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சித்த மருத்துவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அமுக்ரா கிழங்கு அஸ்வகந்தா லேகியம் கண்டிப்பா எழுதுவாங்க. குறிப்பா ஜென்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இல்ல அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், அதாவது அனிமிக் டிசார்டர்ஸ், இல்ல அவங்களுக்கு ஸ்டாமினா கம்மியா இருக்கு, இல்ல ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறாங்க, இல்ல நெடுநேரம் அவங்க வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டலிஸ்டாகவும் இந்த மருந்து பயன்படுது. இது நோய் நிலையிலும் எடுத்துக்கலாம். அதே போன்று நோய் வருங்காலத்தில் நமக்கு எதையுமே, அதாவது நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஹையா ஏற்படுத்திக்கணும், நம்ம ஒரு காயகல்ப மூலிகை மாதிரி சாப்பிடணும், நம்மளுடைய உடம்பு சீக்கிரம் முதுமை தட்டக்கூடாது, நரைத்திரை மூப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓல்டேஜ் நமக்கு ஏற்பட்டுக்கூடாதுன்றதுக்காக இந்த மூலிகை பொருளை தினசரி உணவாக, அதை ஒரு மருந்தாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லோரும் உடல் ஆரோக்கியம் பற்றாக்குறையா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் இல்ல ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு போதுமான புத்தி கூர்மையும் உடலோட ஆரோக்கியமும் அவங்களுக்கு இல்லாததுனால தான், வேற ஒண்ணும் இல்ல. மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரிவர அவங்க சாப்பிடுவாங்க 3 வேளை, இருந்தாலும் அவர்களுக்கு சேர வேண்டுகின்ற சத்துக்கள் பாத்தீங்கன்னா உடம்புல சரியா அப்சார்ப்ஷன் ஆகாது. அது மாதிரி உள்ள ஸ்டேஜ், அது மாதிரி உள்ள குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி, இன்னும் எனர்ஜெட்டிக்கா வேணும், நமக்கு இன்னும் தசை வலிமை வேணும், இன்னும் ஆரோக்கியம் தேவை, இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் பவர் நமக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த அமுக்ரா கிழங்கு டெஃபினட்டா எடுத்துக்கலாம். இந்த அமுக்ரா கிழங்குனால ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. சொல்ல போனா இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சூரணமா எடுத்துக்கலாம், மற்றவர்கள் லேகியமா எடுத்துக்கலாம். அதுல தேன், வெண்ணெய், நெய் எல்லோருக்கும் தெரியும், அதாவது அஸ்வகந்த லேகியம்னு சொல்லுவாங்க.
அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொடுக்க வேணாம். அதாவது வந்து அவங்க வந்து அமுக்குரா சூரணத்தை வந்து எடுத்துக்கலாம். அதாவது பிளைன் அமுக்குரான்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சுகரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த டயபெட்டிக்னால ஏற்படுகின்ற நரம்பியல் வீக்னஸ், அதாவது நர்வ் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நர்வ் வீக்னஸ் வந்து இந்த அமுக்குரா கிழங்கு வந்து சரி பண்ணிவிடும். ஸோ தினசரி ஈவன் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இரத்த சோகை உள்ளவங்களா இருக்கட்டும், இல்லை நடுக்குவாதம் அதாவது நரம்பியல் தொடர்பான ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த அமுக்குரா கிழங்கு பெரிதும் பயன்படுகின்றது. அதாவது உள் மருந்தாக பயன்படுகின்றது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சாதாரண அடிபட்டுருச்சு, நமக்கு வந்து ரத்தம் கட்டிருச்சு, இல்லை வீக்கம் ஏற்பட்டுருச்சு, இல்லை எலும்பு வந்து சிவியராக வலிச்சிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த அமுக்குரா பவுடரு, அதாவது அமுக்குரா சூரணத்தை பிளெயின் அமுக்குரா எடுத்துட்டு அது கூட முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணினீங்கன்னா, அதாவது எங்க அடிபட்டுதோ அங்க அப்ளை பண்ணாவே அந்த இரத்தக்கட்டா இருக்கட்டும், அந்த வலியா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்லேயே சரியாயிடும். அது வந்து ட்ரை ஆயிட்டு உள்ள இருக்கிற அசுத்தமான நீரை உறிஞ்சிட்டு உங்களுடைய தசையும் நரம்பையும் வந்து நல்ல ஆரோக்கியமா படுத்தும். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், அதாவது வெளிப்பிரயோகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இது. அதே போல வந்து இந்த அமுக்குரா கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அதாவது பேபி இல்ல குழந்தை இல்லாதவங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா குழந்தைக்காக பல்வேறு மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஜென்ஸ் சம்பந்தப்பட்ட அதாவது ஆண்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவா எந்த ஒரு டாக்டர்டைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 60 மில்லியன் இருக்கு, 40 மில்லியன் இருக்கு, அது வந்து ஆக்டிவா இருக்கு, இன்ஆக்டிவா இருக்கு, ஸ்லகிஷ்னஸா இருக்கு, இப்படி தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லா டாக்டர்ஸுமே. ஆனால் அதற்கு வந்து வெவ்வேறு மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு பதிலா வேற கெமிக்கல்ஸோ வேற வேற உணவு சம்பந்தப்பட்ட பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்த அமுக்குரா அதாவது அஸ்வகந்தா லேகியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 20 மில்லியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சபட்சம் சாதாரண ஒரு 10 மில்லியன் இருந்தா கூட அது 30ல இருந்து 40 மில்லியன் ஆகக்கூடிய வலிமை வந்து இந்த அமுக்குரா கிழங்கு அதாவது அஸ்வகந்தா லேகியத்துக்கு இருக்கு. அதே போன்று சாதாரணமா எனக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கல, என்னுடைய ஹெச்பி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னுடைய ரத்த அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு வந்து இன்னும் எனர்ஜி தேவைன்னா கூட இந்த அமுக்குரா கிழங்கை வந்து நீங்க தினசரி பவுடரா செஞ்சு அதை வந்து ஹார்லிக்ஸ் பதிலா இல்லை பூஸ்டுக்கு பதிலையோ இல்லை மற்ற எந்த ஒரு உங்களுடைய பாலில் கலந்து சாப்பிட்ற பொருளை தாண்டி இந்த அமுக்குரா பவுடரை வந்து நீங்க தினசரி யூஸ் பண்ணா அதாவது தசை வலிமை, நரம்பியல் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, அதாவது சைக்காலஜிக்கலே பார்த்தீங்கன்னா உங்களால எந்த ஒரு வேலையும் திடகாத்திரமாகவும் செய்ய முடியும், அதே மாதிரி சீக்கிரமா செய்ய முடியுன்றது வந்து இந்த அமுக்குரா கிழங்குனால நம்ம பெறக்கூடிய யூஸ். ஸோ இப்படி இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் இந்த அமுக்குரா கிழங்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுகின்றது. இந்த அமுக்குரா கிழங்கை நீங்க தினசரி பயன்படுத்துங்க, நல்ல மருத்துவ பயனை அடைங்க. இதே போன்று ஒரு அற்புதமான மூலிகை, அதாவது உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து இதே போல உணவும் குணவும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.